ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெய்னி vlog தான். ஸோ ரெய்னி டே தான். எப்போவுமே காலைல எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா மழையோடு தான் எந்திரிக்குது, டேவே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கேப் கிடச்சிச்சு, பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பி அனுப்பிச்சாச்சு. அது வந்து தக்ஷினியோட கிராஃப்ட் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகணும். ஸோ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து ஸ்கூல் கிளம்பணும். பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் துணிலாம் வந்து போட்டு விட்டுருக்கேன், அது வந்து ஓடிட்டுருக்கு. ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா சேர்ந்துருச்சு. நான் அது வந்து டெய்லி யூஸ் துணியோட எப்பவும் போடுறதில்ல. ஸோ ஷர்ட்ஸ்லாம் தனியாக, பேண்ட்ஸ்லாம் தனியாக அப்படி தான் வந்து வாஷ் போடுவேன் எப்போவுமே. ஸோ அவங்க ஷர்ட்ஸ்லாம் எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டு கஃப் காலர் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேண்ட்டை வந்து நான் தனியாக வந்து போடணும். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து பாருங்கள், மழை பெஞ்சி ஓஞ்சி இருக்குது கொஞ்ச நேரம். டெய்லி யூஸ் துணிலாம் வந்து நான் காய போட்டுட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அவங்க ஷர்ட்ஸையும் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். பேண்ட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு வேலையாக வந்து இந்த வெயிலில் இருக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கலான்னு சோக் பண்ணிவிட்டு ஒர்க் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து காய போட்டிருக்கேன், சின்னதாக கொடி கட்டி. ஸோ இவங்க நம்ம ஃபிஷ்ஷை பாருங்கள், கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்கு. நான் இது வந்து நான் உங்களுக்கு எப்போவும் காட்டிகிட்டே இருக்கேன், பாருங்கள். ஸோ ஸ்கூல் கிளம்பலாம். ஸ்கூல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்ஷினி தான் வர போகிறா, அவள் ஸ்பீச் கேட்கலாம். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கெட்டப்பில் வந்திருந்தாங்க. ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. அப்புறம் பிரஜா வந்து இந்த இயர் 5th அப்படிங்கிறதுனால 5th கிளாஸ்க்கு வந்து அவங்க மிஸ்ஸு ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேடு அவங்களுக்கு. அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிடுச்சு.